எம்மோடு ஈரோட்டிலிருந்து இந்திய ஜனசங்கம் கட்சி, தலித் விடுதலை இயக்கம், திராவிடர் புரட்சிக் கழகம், கொங்கு விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தமிழ்நாடு அறிஞர் சாக்கி சங்கம் போன்ற முற்போக்கு அமைப்புகள் இந்நிகழ்வில் பேரணியில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கடுத்தது கல்வி வேலைவாய்ப்பும் அவர்களே அனுமதித்தது. இப்பொழுது அனுமதித்து மட்டும் இல்லாமல் இன்ன பிற சமூகமெல்லாம் அவர்கள் கீழே உள்ள பட்டியல் சமூகமெல்லாம் அவர்கள் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். கேளீர் வலையுற நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா உலகத் தலைவர் புரட்சியாளர் தந்தை பெரியாரோட 146வது பிறந்தநாள் அனுசரிச்சிட்ருக்கோம். தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றக்கூடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். அவரோட பிறந்தநாளை ஒட்டி இன்று கோயமுத்தூரில் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தின் சமூக நீதி தீர்ப்பை வரவேற்று பொதுக்கூட்டம் மற்றும் கருஞ்சட்டை பேரணி நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக கொங்கு விடுதலை புலிகள் கட்சி சேர்ந்த தோழர்களும், தலித் விடுதலை இயக்கத்தை தோழர்களும், திராவிடர் புரட்சி கழக தோழர்களும் அந்த பேரணிக்கு கிளம்புறதுக்காக தயார் நிலையில் இருக்காங்க. அதை ஒட்டி அந்த பேரணியோட இதை எப்படி ஏற்பாடு செய்யணும் நம்ம தோழர் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். தோழர் வணக்கம். தோழர் உங்கள் பேர்? தோழர் என் பேர் விஸ்வநாதன், கொங்கு விடுதலை புலிகள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர். கடந்த மாதம் 1ஆம் தேதி இன்று தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் கடந்த மாதம் 1ஆம் தேதி சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் கோட்பாட்டின் உச்சமாக பட்டியலின சமூக மக்களின் அருந்தர் மக்களான மேற்கு மண்டல பகுதியில் கூடுதலாக வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. வழங்கியது அடிப்படையில் பார்த்தால் அந்த தீர்ப்பில் மாநில அரசுகளுக்கு வகைப்படுத்துதல் மூலம் அதிகாரம் வழங்க, உள்ளிட ஒதுக்கீடு வழங்க முழுமையான அதிகாரம் உண்டு என தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரியவாதிகள், மார்க்சியவாதிகள் வரவேற்று மாநாடுகளாக, பேரணிகளாக, கருத்தரங்குகளாக கட்டமைத்து மக்கள் முன்னிலையில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் உச்சம் இந்த தீர்ப்பு, இது அனைவருக்கானது என்று எடுத்துரைத்து வருகின்றனர். அந்த தீர்ப்பை ஒட்டியே இன்று கோவையில் கருஞ்சட்டை பேரணி என்ற ஒரு பேரணியும், அருந்ததற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 3% உள்ளிட ஒதுக்கீட்டை வரவேற்றும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட மேற்கு மண்டலம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் இன்று கருஞ்சட்டை பேரணியில் பங்கேற்க உள்ளார்கள். எம்மோடு ஈரோட்டிலிருந்து இந்திய ஜனசங்கம் கட்சி, தலித் விடுதலை இயக்கம், திராவிடர் புரட்சிக் கழகம், கொங்கு விடுதலை புலிகள் கட்சி மற்றும் தமிழ்நாடு அறிஞர் சாக்கி சங்கம் போன்ற முற்போக்கு அமைப்புகள் இந்நிகழ்வில் பேரணியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனை இந்த பேரணியோடு அடுத்த கட்டமாக இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கையாள்வது குறித்து இந்த பேரணி முடிந்ததும் மூத்த தலைவர்கள், தோழர்கள் கூடி விவாதித்து அடுத்தடுத்த பாதுகாப்பு வளையங்களை கட்டமைத்தல் எப்படி என்பதை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவதற்கான வேலைகளை செய்ய உள்ளோம். இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சில விஷம சக்திகள் அம்பேத்கர் பெயரால், பெரியாரிய பெயரால் இதுவரையிலும் மக்களை ஏய்த்து பிழைத்தது மாத்திரமல்லாமல் அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்துதல் கூட இதுவரையும் கிட்டத்தட்ட அவர்களே முழுமையாக அனுமதித்தது. அதற்கடுத்தது கல்வி வேலைவாய்ப்பும் அவர்களே அனுமதித்தது. இப்பொழுது அனுமதித்து மட்டும் இல்லாமல் இன்ன பிற சமூகமெல்லாம் அவர்கள் கீழே உள்ள பட்டியல் சமூகமெல்லாம் அவர்கள் அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த தாக்கல் என்பது ஒட்டுமொத்த சமூக நீதி கோட்பாட்டிற்கே எதிரானது, முற்போக்கு கொள்கைகளுக்கே எதிரானது. நாம் விரும்பக்கூடிய மாநில அரசுக்கான, மாநில சுயாட்சி கொள்கைக்கான தத்துவத்திற்கே எதிரான வகைப்பாடுகளை அல்லது மனு தாக்கலின் மூலமாக இந்த மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரணி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்குது கோயம்புத்தூரில்? 4:30 மணி அளவில்
கோவை காந்திபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து சிவானந்தா காலனி 6 மணி 6:30 மணிகளில் சென்றடையும். அதே சிவானந்தா காலனி பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும். தோழர்களுக்கு நன்றி. இந்த பொதுக்கூட்டமானது சிறப்பாக நடைபெற கேளிர் வலையொலி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.